ஹாய் எல்லாத்துக்கும் சோஸ்திரம். பிரேஸ் த லார்ட். வெல்கம் பேக் டு கடைசி எக்காலம் த லாஸ்ட் ட்ரம்பட் யூடியூப் சேனல். என் பேர் பீட்டர். ஸோ வந்ததுக்காக ஃபர்ஸ்ட் என்னோட நன்றி. சில பேர் டிக்டாக் பார்த்து வந்திருக்கீங்க, உங்களுக்கும் வெல்கம் டு த சேனல். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, இன்னைக்குள்ள டாபிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரட்சிப்பு, ஆர் யூ சேஃப்? ஓகே, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எதுலேருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற வந்திருக்கிறாரு. ஓகே, ஸோ இந்த சேனலில் வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம ஒரு ஸ்லோகன் வச்சுருக்கோம். என்னென்னா, சிம்பிள் அண்ட் டீப். சிம்பிளாகவும் சொல்லணும், ஆழமான விஷயத்த சொல்லணும். ஓகே, சிம்பிளாகவும் இருக்கணும், டீப்பாகவும் இருக்கணும். ஓகே, பட் இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக ஆழமாக இருக்கும். பட் சிம்பிளாக என்னால் சொல்ல முடியுமா? அதுதான் வந்து எனக்கே வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. ஓகே, பட் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து ஓகே உங்ககிட்ட வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணலான்னு இருக்கு. ஓகே, சுலபமாக சொல்ல பார்க்குறேன். ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த டாபிக் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓகே பைபிள் வசனங்கள் எல்லாமே படிச்சுட்டு இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறையா விஷயம் வந்து பிரமிச்சு போனேன். இப்போ ஓகே நிறைய விஷயம் பிரமிச்சு போனேன். ஆண்டவரே என் கூட உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, அவ்வளோ வந்து ரகசியங்கள் ஆண்டவர் வந்து சொன்னார். ஓகே, வேதத்தை படிக்க படிக்க நிறைய விஷயங்கள் எனக்கு புரிய வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த டாபிக் ரட்சிப்பு, எதுலேருந்து எங்களை காப்பாற்ற வந்திருக்கீங்க, அந்த பதில் வந்து சுலபமாகவும் சொல்லலாம். ஓகே, சிம்பிளாக கூட அதுக்கு பதில் சொல்லலாம். பட் இருந்தாலும் இது வந்து தமிழ் பைபிள் ஸ்டடி சேனல்னால பைபிள் ஸ்டடி கொஞ்சம் பண்ணுவோம். ஓகே, சில வேதத்தை புரட்டி பார்ப்போம். ஓகே, ஏன்னா கேட்குறவங்களுக்கும் சில விஷயங்கள் இதுலேருந்து எடுத்துக்குவீங்க. ஓகே, சில விஷயங்கள் நீங்களும் உட்காந்து தியானிக்கலாம், உட்காந்து படிக்கலாம். ஓகே, ஸோ பைபிள் கையில் வச்சுக்கோங்க, இல்லை புக்கில் எழுதி வச்சுக்கோங்க, அல்லது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமானது சேவ் பண்ணிடுங்க. ஏன்னா திருப்பி வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம், சில புரியாத விஷயத்த நீங்கள் வந்து திருப்பி தட்டி பார்த்துட்டு உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஓகே, ஸோ பேசலாம். ஸோ இந்த டாபிக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்கான டாப்பிக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப பொறுமையாக சுலபமாக நான் சொல்ல பார்க்குறேன். வீடியோ கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா வந்து நிறைய வசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இன்னொன்று வந்து என்னோடய உயிர் நண்பன் அலெக்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வேலை, டைம் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்ல வேணாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, அதுதான் எல்லாத்துக்கும். ஓகே, ஸோ இந்த டாபிக் நம்ம பேசும்போது நம்ம ஆண்டவர்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். படைத்தவர் உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்துக்காக படைத்தார, அவர் யார் அப்படின்னு அவர்கிட்டேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆண்டவர் வந்து ஸ்பிரிட். ஓகே, அவர் வந்து அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஓகே, தேர்ஸ் நோ பிகினிங், there's no end for God. ஓகே, அவர் வந்து சகா காலம் இருக்கிறவர். ஓகே, ஆண்டவர் வந்து 3 விஷயத்தில் நம்ம சொல்லலாம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர். ஓகே, the Father, the Son and the Holy Spirit. ஸோ இவங்க 3 என்டிட்டி. ஓகே, இவங்க எல்லாமே ஒரே கடவுள், ஒரே ஆண்டவர். ஸோ இது வந்து நம்ம விலாவரியா அடுத்த வாய்ப்பு வரும்போது இந்த த்ரினிட்டி பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, இந்த பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர் பற்றி நம்ம பேசுவோம். பட் ஆண்டவர் சகா காலம் அப்படி தான் இருந்திருக்கிறார். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர். ஓகே, 3 சேர்ந்து தான் ஒரே ஆண்டவர். ஓகே, ஸோ காட், ஆண்டவர் வந்து சகா காலம் இருக்கிறவர்.
Okay, the Father, the Son, and the Holy Spirit. Okay, இவங்களுக்கு அழிவே இல்லை, சகா காலம் இருக்கிறவர். அதுக்கப்புறம் ஓகே, அவர் வந்து ஸ்பிரிட்ல இருக்கிறாருன்னு நான் சொன்னேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம ஜெனசிஸ் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஓகே நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஜெனசிஸ் 1:1 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஓகே, இன் த பிகினிங், ஓகே ஆரம்பத்தில், ஓகே எப்போ கேட்காதீங்க, இன் த பிகினிங், ஓகே God created the heavens and the earth. Okay, stop. God created heavens. Heavenனா ஒன்று தான். Heaven இங்கிலீஷில் வந்து heavenனா ஒன்று தான். பட் பைபிள் என்ன எழுதினா heavens எஸ் போட்டிருக்காங்க கடைசியில். அப்படின்னா ஒரு ஹெவன் இல்லை. ஓகே, ஸோ ஆண்டவர் ஹெவன்ஸ், ஏன்னா வந்து ஒரு ஹெவன்னா நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், ஸ்பேஸ், யூனிவர்ஸை படைச்சார், யூனிவர்ஸ் அண்ட் எர்த் அப்படின்னு. பட் ஹெவன்ஸ் அப்படின்னா ஆண்டவர் 2 உலகத்தை படைச்சிருக்கிறார். ஓகே, ஒன்று வந்து ஹெவன்லி, ஹெவன்ஸ் ஸ்பிரிச்சுவல், ஸ்பிரிட் ஆவி உலகம் ஒன்று, இன்னொன்று வந்து எர்த். ஓகே, நம்ம கண்ணால் பார்க்க முடிகிற, தொட முடிகிறத உலகம், ஃபிசிக்கல் உலகம். ஓகே, God created the heavens and the earth. 2. ஸோ 2 உலகத்தை நம்ம பார்க்குறோம். 2 உலகம், ஒன்று வந்து ஸ்பிரிட் வேர்ல்ட், ஆவி உலகம், இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் உலகம், எர்த் கண்ணால் பார்க்குற விஷயம், ஃபிசிக்கல். ஸோ ஆண்டவர் வந்து இது 2 படைச்சிருக்கிறார். ஓகே, இந்த ஸ்பிரிட் உலகத்தில் ஆண்டவர் ஸ்பிரிட் உலகத்தில் தான் இருக்கார். ஸோ இந்த ஸ்பிரிட் உலகத்தில் ஆண்டவர், அதுக்கப்புறம் ஆண்டவர் தேவ தூதர்களை படைத்தார். ஓகே, தேவ தூதர்களும் ஒரு ஸ்பிரிட். ஓகே, இந்த ஸ்பிரிட் பற்றி நான் அப்புறமேல வரியா சொல்லுறேன். ஸ்பிரிட், ஸோ ஏஞ்சல்ஸ் அந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அதே உலகத்தில், ஓகே அந்த ஸ்பிரிச்சுவல் உலகத்தில் இந்த ஏஞ்சல்ஸ், அவங்களுக்கு லூசிஃபர்னு ஒருத்தன் இருந்தான். அந்த கூட்டத்தில் ஆண்டவர் இடத்துக்கே அவன் ஆசைப்பட்டான், அவன் ஆண்டவராக மாறணும். ஓகே, ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த அதிகாரமோட பவர் வேணும். ஓகே, அந்த பவரில் இருக்கணும்னே லூசிஃபர் ஆசைப்பட்டான். அதனால ஆண்டவர் அவனை சபிச்சு, ஓகே பரலோகத்திலேருந்து விரட்டி அடித்தார். ஓகே, சாபம் கொடுத்து. ஸோ லூசிஃபர் வரும்போது அவர் கூட, ஓகே லூசிஃபர் கூட சில தூதர்கள், சில அந்த ஏஞ்சல்ஸ், ஓகே அவங்களும் லூசிஃபர் கூடயே போயிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஃபாலன் ஏஞ்சல்ஸ். ஓகே, அதை பற்றி நான் வெள்ளாவரையும் இங்கே சொல்ல முடியாது, காரணம் நம்மளுக்கு டைம் இல்லை. ஓகே, நம்ம நிறைய பேசணும். இது வந்து தனியாக நான் வேறு டாப்பிக்கில் வேறு நாளில் ஆண்டவர் டைம் கொடுக்கும்போது நம்ம பேசலாம். ஓகே, பட் இப்போ வந்து நான் சுருக்கமாக வந்து சொல்லிடுறேன். தள்ளி விடும் போது லூசிஃபர் கூட நிறைய 3 கோடி தேவ தூதர்கள் லூசிஃபர் கூட போயிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே பைபிளில் வந்து ஃபாலன் ஏஞ்சல்ஸ், அவங்க தான் சத்துரு. ஓகே, டெவல்ஸ். ஸோ அவங்களும் இந்த ஸ்பிரிட் உலகத்தில் தான் இருக்கிறாங்க. இங்கேருந்து ஃபாலன் ஏஞ்சல்ஸ், which is the devil. Okay, so இந்த உலகத்துல ஆண்டவர் இருக்கிறாரு, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, தேவ தூதர்கள் மற்றும் ஃபாலன் ஏஞ்சல்ஸ், சத்துரு.
ஓகே, இவங்க எல்லாமே ஸ்பிரிட்டில் இருக்கிறாங்க. இந்த ஃபிசிக்கல் உலகத்தில் தான் இப்போ நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம். ஓகே, ஃபிசிக்கல் உலகத்தில் ஆண்டவர் வந்து எல்லாமே படைத்தார். சூரியன், சந்திரன், ஓகே, இந்த பூமி, மலைகள், நிலங்கள், தண்ணி, ஓகே, காற்று, ஓகே, அண்ட் தென் மீன்கள், பறவைகள், ஓகே, மிருகம், எல்லாமே ஆண்டவர் படைத்தார். ஓகே, பட் இது எல்லாமே ஆண்டவர் படைக்கும் போது மனிதன் ஆண்டவர் படைக்கும் போது மனிதனுக்கு மட்டும் விசேஷமா படைச்சார். ஓகே, விசேஷமா படைச்சார் மனிதனை. ஓகே, வாசிப்போம். ஜெனசிஸ், ஆதி ஆகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஓகே, நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Then the Lord took some soil from the ground and formed a man out of it. He breathed life-giving breath into his nostril and the man began to live. ஓகே, தமிழ்ல வந்து நீங்க வாசிங்க. ஜெனசிஸ் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஸோ ஆண்டவர் வந்து மண் எடுத்து, இந்த பிசிக்கல் உலகத்திலேருந்து ஓகே மண்ணை எடுத்து, ஓகே, சாயில் எடுத்துட்டு அதில் வந்து மனிதனை உருவாக்குறார். உருவாக்குனதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவரோட மூச்சு காத்து, ஓகே, அந்த மனிதனுக்கு ஊதுறாரு. ஊதும் போது அங்கதான் அந்த மனிதன் ஜீவன் கிடைக்குது. ஓகே, அவன் உயிரோட ஆகுறான். ஓகே, அப்பதான் அந்த மனிதனுக்கு, அந்த மண்ணுக்கு உயிர் வந்துச்சு. அந்த மண்ணு தான் உயிருக்கு வந்த அந்த மண்ணு தான் மனுஷன். ஓகே, நம்ம அந்த ஆடாம். ஓகே, ஆடாம் தான் மொதல் மனிதன். ஓகே, ஸோ ஆண்டவர் அந்த மூச்சு காத்து, அவரோட மூச்சு காத்து ஊதும் போது அடுத்த இன்னொரு வசனம் படிங்க. ஜெனசிஸ் 1வது அதிகாரம் 26வது வசனம். ஓகே, ஜெனசிஸ் 1வது அதிகாரம் 26வது வசனம். Then God said, now we will make human beings. Okay, now we will make human beings. They will be like us and resemble us. Okay, நல்லா கவனிக்கணும். They will be like us and resemble us. Okay, ஆண்டவர் usன்னு பார்க்கிறார். அப்படின்னா பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர் அங்க இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனிதனை படைப்போம், நம்மள போல படைப்போம். ஓகே, 3 பேரு, ஒரே தேவன், 3. ஓகே, நம்மள போல மனிதனை படைப்போம் அப்படின்னு ஆடாம படைத்தார். அப்படின்னா ஆடாம், தேவன் எப்படி 3 தனித்தனியா என்டிட்டி இருக்கோ அதே போல மனிதனுக்கும் அதே போல ஆண்டவர் படைத்தார். அப்படின்னா சரீரம், ஆவி, ஆத்மா. ஓகே, எப்படி தேவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர் போல நம்மளையும் ஆண்டவர் ஆவி, ஆத்மா, சரீரம். ஓகே, இது வந்து எந்த மிருகத்துக்கும் ஆண்டவர் அப்படி படைக்கல, எந்த பறவைகளுக்கும் படைக்கல, எந்த மீன்களுக்கும் ஆண்டவர் அப்படி படைக்கல. மனிதனை மட்டும் அவரோட சாயல்ல மனிதனை ஆண்டவர் படைத்தார். ஓகே, ஆவி, ஆத்மா, சரீரம். ஸோ பிசிக்கல் உலகம் பாடி. ஓகே, பாடி, ஸ்பிரிட் அண்ட் சோல். இந்த சோல் வந்து அதுதான் கடைசி வரைக்கும் வாழப்போகுது. சோல், ஓகே, அதுக்கு வந்து மரணம் இருக்காது. இப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குன்னா அந்த ஆத்மா ஆண்டவர் படைக்கும் போது அவர் படைத்த எல்லா விஷயத்துக்கும், ஓகே, இந்த ஸ்பிரிட்ல படைக்கிறது எல்லாமே, ஓகே, ஏஞ்சல்ஸ், டீமன்ஸ், மனிதர்கள், நம்மளுக்கு அழிவே இல்லை ஆண்டவர் படைக்கும் போது. ஓகே, நான் சொல்றது சோல். நம்ம சோல் வந்து சகா காலம் இருக்க போகுது. ஓகே, அப்புறமேல நான் கொஞ்சம் விளக்குறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஆண்டவர் ஒரு சோல் கொடுத்துருக்கிறாரு. அந்த சோல் வந்து அதுதான் நம்ம. ஸோ ஆண்டவர் சோல் கொடுத்துருக்கிறாரு. பாடி நம்ம பாருங்க, நம்ம தொட்டு பார்க்கலாம். நம்ம பாடி அண்ட் ஸ்பிரிட். ஓகே, ஸோ மனிதன் வந்து 3, ஆத்மா, சரீரம்,
ஆவி. ஓகே, ஸோ ஆடாமுக்கு மட்டும்தான் ஓகே அவர் வந்து இந்த உலகத்தும் அவர்னால எக்ஸஸ் பண்ண முடியும், இந்த உலகத்திலையும் அவர்னால எக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா அவர் ஆண்டவரோட சாயால படைத்தவர். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, நான் பேச பேச உங்களுக்கு வந்து இந்த டிராவிங் வந்து உங்களுக்கு விளங்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஆண்டவர் மனிதனை வந்து ஏடன் தோட்டத்தில் அவர் வாழ்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. ஓகே, அந்த ஏடன் தோட்டம் வந்து ரொம்ப சொகுசாக இருந்துச்சு. ஸோ ஆண்டவர் வந்து ஆடாமை வந்து ஃப்ரீயாக ஓகே வாழ வைத்தார். பட் ஆண்டவர் அங்கே வந்து ஆடாம் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இங்கே நிறைய மரங்கள் இருக்கு. ஓகே, எல்லா மரத்துலையும் நீ பழத்தை சாப்பிடலாம், ஆனால் அங்கே நடுவில் ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் வந்து நீ சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த மரத்திலேருந்து அந்த பழத்தை நீ சாப்பிடும் போது நீ சாப்பிட்ற நாளே நீ செத்து போயிடுவ அப்படின்னு ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. யாருக்கு? ஆடாம் ஏவாளுக்கு. ஓகே, நம்ம படிக்கிறோம் ஜெனசிஸ் ஆதி ஆகமம் 2வது அதிகாரம் 17வது வசனம். You must not eat the fruit of that tree. If you do, you will die the same day. You will die the same day அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்கிறார். ஓகே, ஸோ விளங்கிக்கணும். ஓகே, அந்த பழம் சாப்பிட்டா அவங்களுக்கு மரணம் வரும்னு ஆண்டவர் வார்னிங் கொடுக்குறாரு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி, அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு அந்த அவ்வளோ பெரிய தண்டனையா? பழத்தில் என்னால் வந்துருச்சு அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் எதனால அவங்க பழத்தை சாப்பிட்டதுனால பிரச்சனை இல்லை. பட் எதனால சாப்பிட்டாங்க? ஓகே, எந்த ஐடியானால சாப்பிட்டாங்க, எந்த நோக்கத்துக்காக சாப்பிட்டாங்கன்னு நம்ம ஜெனசிஸ் 3வது அதிகாரம் 4வது வசனம். ஓகே, ஜெனசிஸ் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது த ஸ்னேக் போட்டிருக்கு. த ஸ்னேக் ரிப்ளைட். ஓகே, அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் ஓகே, லூசிஃபர், சத்துரு, ஷைத்தான் ஓகே, அந்த இடத்துல பாம்பு ரூபத்தில் வந்து ஏவாள் கிட்ட ஓகே அந்த பெண் கிட்ட என்ன சொல்லுது பாருங்க. The snake replied, "That's not true. You will not die." எப்படி? நீ சாக மாட்டாய். ஆண்டவர் சொன்னாரு அந்த பழத்தை சாப்பிட்டா நீ செத்து போயிடுவேன்னு. ஆனால் சத்ரு ஓகே என்ன வந்து சொல்றான் பாருங்க, நீ எப்ப சாப்பிட்றியோ நீ சாக மாட்ட, அது பொய் அப்படின்னு. ஓகே, that is not true. You will not die. ஓகே, God said that. ஆண்டவர் எதுக்காக சொன்னார்னா, because he know that when you eat it you will be like God and know what is good and bad. ஸோ இது நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் பாருங்க, if you eat it you will be like God. பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்னார் பழத்தை சாப்பிடாத. ஆனால் சத்துரு போயிட்டு என்ன சொன்னா, அதெல்லாம் பொய், அதெல்லாம் நீ சாகல மாட்ட, நீ சாப்பிடு, கடவுள் போல நீ வந்து மாறலாம் அப்படின்னு சத்துரு அந்த ஐடியாவை விதைக்கிறான். யாருக்கிட்ட? ஏவாள்கிட்ட. ஸோ ஏவாளுக்கு அந்த ஆசை வந்துருச்சு, ஆண்டவர் போல மாறணும். இப்போ இந்த பழத்தை சாப்பிட்டா நான் ஆண்டவர் போல மாறிடுவேன். அந்த ஒரு தாட், அந்த ஒரு விஷயம்தான் ஆண்டவர் வெறுத்தார். அவங்க பழத்தை சாப்பிட்டதுனால இல்லை, அந்த ஒரு தாட் இருக்க ஏவாளுக்கு. ஆமாம், இந்த பொய்யை நம்பி நம்மளும் கடவுள் போல மாறிடலாம். அதனால தான் அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டாங்க. ஓகே, பழத்தை சாப்பிட்டதுனால இப்போ ஆண்டவரோட வார்த்தைக்கு வருவோம். ஜெனசிஸ் 2:17 யூ வில் டை த சேம் டேன்னு போட்டிருக்கு. நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்புறம் அதே நாளில் உங்களுக்கு மரணம் இருக்குது. பட் நம்ம வேதத்தில் படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும், ஆடாம் ஏவாள் உயிரோடு தானே இருந்தாங்க, அவங்களுக்கு மரணம் வரலையே. அவங்க பழத்தை சாப்பிட்டாங்களே, பட் அவங்க 2 பேர் மரித்து போலையே. ஓகே, பட் அங்கே ஒரு மரணம் நடந்துச்சு. ஓகே, விளங்கிக்கணும். அவங்க பழத்தை சாப்பிடும் போது அங்கே ஒரு மரணம் வந்துச்சு. ஓகே, என்ன மரணம்னா, ஓகே நம்ம அதை சொன்ன மாதிரி
ஸ்பிரிட், நம்மளை ஆண்டவர் படைக்கும் போது ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி, ஆத்மா, சரீரம், ஆவி. புரியுதுங்களா? இப்போ அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டோன்னு அவங்களோட ஸ்பிரிட் செத்து போச்சு. ஓகே, அவங்களோட ஸ்பிரிட் செத்து போச்சு. ஓகே, அவங்கக்கிட்ட இருக்கிறது அந்த டைமில் அவங்களோட சரீரமும் ஆத்மா மட்டும்தான். பட் அவங்கக்கிட்ட ஆண்டவர் கொடுத்த அந்த ஸ்பிரிட் வந்து செத்து போச்சு. ஸோ செத்து போனதுனால, அந்த ஸ்பிரிட் செத்து போனதுனால அவங்களுக்கு நிர்வாணமாக இருந்ததை அவங்க அப்போ தான் அவங்களுக்கு உணர்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்பிரிட் செத்ததுனால அவங்களுக்கு நிர்வாணமாக ஆன மாதிரி அந்த சிச்சுவேஷன் அங்கே வந்துச்சு. தே வர் நேக்கட். ஓகே, அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது நிர்வாணமாக இருக்கிறோன்னு. ஏன்னா அவங்க மேலே இருந்த அந்த ஸ்பிரிட் அவங்கள விட்டுட்டு போயிருச்சு, செத்துருச்சு. ஓகே, ஸோ இந்த ஸ்பிரிட் செத்துருச்சு. ஸோ ஸ்பிரிட் செத்ததுனால மனிதன் கடைசியில் பாடி அண்ட் சோல் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது நம்ம அந்த ஸ்பிரிட் உலகத்துக்கு, ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியாது. காரணம், நம்ம கிட்ட அந்த ஸ்பிரிட் இல்லை. ஓகே, நம்ம ஸ்பிரிட் செத்து போச்சு. புரியுதுங்களா? நம்ம அந்த ஸ்பிரிட் உலகத்துக்கு போக முடியாது. அதனால ஆண்டவர் ஆடாம சபிச்சு, ஓகே, அங்கேருந்து விரட்டி அடிச்சார். விரட்டி அடிக்கும் போது ஆடாம், ஏவாள், அதுக்கப்புறம் பிறந்த எல்லா பிள்ளைங்களுக்கும், நம்மளும் உள்பட யாருக்குமே ஸ்பிரிட் இல்லை. ஸ்பிரிட் இருக்கு, பட் என்னன்னா செத்து போச்சு. சரீரம் இருக்கு, ஆத்மா இருக்கு, ஆனால் ஸ்பிரிட், ஆவி இல்லை, செத்து போச்சு. ஓகே, அங்கே வந்து கோசமாச்சு, அந்த ஆவியோட இடத்துல கோசமாச்சு. ஓகே, இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஓகே, நம்ம டைம் எடுத்து சொல்லுவோம். இது உங்களுக்கு இல்லை கூறாங்க, உங்களுக்கு புரியுதா? ஓகே, ஆண்டவர் அவரோட சாயலால் மனிதனை படைத்தார். ஓகே, எப்படி? பிதா, சுதன், பரிசுத்தாவி. நம்மளையும் ஆண்டவர் ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ நம்ம கூட ஸ்பிரிட் இருக்கிறதுனால நம்ம இங்கே ட்ராவல் பண்ண முடியும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து சகா காலம் நம்மளால் வாழ முடியும். ஓகே, இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆண்டவர் நம்மளை படைக்கும் போது அவரோட நோக்கம் வந்து நம்ம சகா காலம் வாழணும். ஓகே, யாருமே அழிவுக்கு போகக்கூடாது. சகா காலம் தான் ஆடாம் இருந்தார். ஒரு ஆடாம் அந்த பழத்தை சாப்பிடலைன்னா ஆடாம் சகா காலம் உயிரோடு இருந்திருப்பார். வயசாயிருக்காது, வியாதி வந்திருக்காது, கஷ்டம் வந்திருக்காது, எதுவுமே வந்திருக்காது. பட் அவர் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால, ஏன் தேவனை போல மாறணும். ஓகே, அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவர் அந்த இடத்துல அவரோட ஸ்பிரிட் செத்துருச்சு. செத்ததுனால அவங்களோட முடிவு, இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சோல், நான் என்ன சொன்ன போத சகா காலம் வாழும். இந்த சோல் வந்து இந்த உலகத்துக்கு போகாது, அது வேற உலகத்துக்கு போகும். எந்த உலகத்துக்கு? பாதாளம் குழிக்கு. காரணம், அந்த ஸ்பிரிட் வந்து ஸ்பிரிட் இல்லைன்னா எப்படி ஸ்பிரிட் உலகத்தில் போய் வாழ முடியும்? புரியுதுங்களா? ஓகே, இதை ப்ராசஸ் பண்ணுங்க. அடுத்த டாபிக். ஓகே ஓகே ஸோ அடுத்தது. ஓகே, ஸோ மனிதன் பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் மனிதன் வந்து அந்த ஸ்பிரிட் உலகத்துக்கு போக முடியாது. அப்படின்னா ஆண்டவரோட திட்டம் என்னது? மனிதன் சகா காலம் உயிரோட இருக்கணும். அதுதான் ஆண்டவரோட திட்டம். பட் இப்போ மனிதன் பாவத்தில் விழுந்ததுனால, அவனோட ஸ்பிரிட் செத்து போனதுனால அவன் அந்த உலகத்துக்கு போக முடியாது. ஸோ அங்கே ஆண்டவரோட திட்டம், ஓகே, பிளான் கொலாப்ஸ் ஆச்சு. இப்போ அந்த மனிதனை மறுபடியும் மீட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆடாமுக்கு பிறந்த எல்லா குழந்தைங்களும், நம்மளும் உள்பட, நம்மளுக்கு இங்கே போக முடியாது. ஸோ நம்மளோட ரூட் வந்து மாறிடுச்சு. இங்கேருந்து இப்படி மாறிடுச்சு நம்மளோட பாதை. ஓகே,
நம்மளோட பாதை வந்து இந்த பூமியில் நம்ம வாழலாம். ஓகே, நம்மளோட சரீரம் வயசாகும், வியாதி வரும், ஓகே, மரணம் வரும். அந்த மரணத்துக்கு அப்புறம் இந்த சோல், நீங்க, நான், எனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா பாதாளத்துக்கு தான் போகணும். ஆண்டவர்கிட்ட போக முடியாது, அவரோட திட்டத்துக்கு போக முடியாது, 2வது உலகத்துக்கு நம்ம போக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, ஆடாமுக்கு அப்புறம் நிறைய மனிதர்கள் வாழும்போது அவங்களுக்குள்ள எல்லாமே ஸ்பிரிட் இருந்துச்சு, பட் செத்து போன ஸ்பிரிட். ஓகே, அவங்களுக்கு இந்த நார்மலாக வந்து சொல்லுவாங்கள்ல, உப்புச்சப்பு இல்லாமல் வாழ்க்கை, அந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. சத்துரு பேச்ச மனிதன் கேட்டதுனால இந்த பாடி வந்து கொரப்டட் ஆயிருச்சு. ஓகே, நிறைய பாவங்கள் உள்ளுக்கு நுழைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, பிகாஸ் அங்கே ஸ்பிரிட் இல்லை. ஸ்பிரிட் இல்லாதனால ஓகே, அந்த இப்போ ஒரு போத்தை வச்சுக்கோங்க, தண்ணி போத்தக்குள்ள நம்ம தண்ணி நிறைய பிடிக்கிறோம். ஓகே, அந்த தண்ணி ஃபுல்லாக இருக்கும் போது அப்படின்னா உள்ளுக்கு ஸ்பிரிட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த தண்ணி ஒருவேளை நீங்கள் கீழே ஊற்றிட்டு போத்தை வச்சிங்கன்னா அது போத்தை தான், ஆனால் உள்ளுக்கு தண்ணி இல்லை. அப்படி அங்கே கோசமாக இருக்கிற நேரத்தில் இந்த சத்துரு, ஓகே, இந்த டெவல்ஸ், ஸ்பிரிட், டிமன்ஸ், ஓகே, இந்த கெட்ட ஸ்பிரிட் அது அதுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ மனிதனோட உடல் வந்து ஒரு போத்தைனா, ஒரு போத்தைனா, அந்த போத்தைக்குள்ள ஓகே, அந்த உடலுக்குள்ள சத்துருவோட ஆவி உள்ளுக்கு வந்துடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் சத்துரு தான் அந்த மனிதனை வழி நடத்திட்டு வருது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம நோவா கதைக்கே வரும். ஏன்னா மனிதர்கள் ரொம்ப பாவத்தில் விழுந்துட்டாங்க. ஓகே, விதவிதமாக பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம வாயால் சொல்ல முடியாத பாவங்கள்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. ஏன்னா வெறி பிடிக்குது மனிதனுக்கு. காரணம் உள்ளுக்கு இருக்கிற ஆவி வந்து செத்து போச்சு. இப்போ அந்த 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 சரீரத்துக்குள்ள பிசாசோட ஆவி உள்ளுக்கு இருக்கு. ஓகே, ஸோ ஆண்டவர் மனிதனை அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் நோவா கதை நம்ம படிக்கிறோம். ஓகே, ஆண்டவர் வந்து நோவா கிட்ட ஆண்டவர் படுகு கட்ட சொல்லி, பேலையை கட்ட சொல்லி, அதுக்குள்ள எல்லா எல்லா மிருகத்தையும் 2 ஜோடியாக அதில் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு மற்ற எல்லா மனிதனும் ஆண்டவர் அழிச்சார். ஓகே, அது நோவாவோட ஃப்ளட்டு. நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி இந்த வீடியோ இந்த டாபிக் பற்றி பேசியிருக்கோம். ஓகே, ஸோ நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இயேசு கிறிஸ்து வர வரைக்கும், ஓகே, நோவா ஃப்ளட்டுக்கு அப்புறம், நோவாவோட வெள்ளத்துக்கு அப்புறம் எல்லா மனிதனும், பூமியில் இருக்கிற எல்லா மனிதனும் செத்து போயிட்டாங்க. ஆண்டவர் அழிச்சிட்டாரு. பட் நோவாவும் அவரோட குடும்பத்தை மட்டும்தான் ஆண்டவர் காப்பாற்றினார். ஓகே, அதுக்கப்புறம் நோவா டைம்லேருந்து இயேசு கிறிஸ்து டைம் வரைக்கும் மனிதனுக்கு ஸ்பிரிட் இல்லை. ஓகே, அதை மீட்டு எடுக்கிறதுக்காக தான் இயேசு வந்தார். ஓகே, அது அப்புறம் பேசுவோம். பட் இப்போ இந்த காலகட்டத்தோட பேசுவோம். நோவாலேருந்து இயேசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சு? ஸோ இந்த காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரி வந்தோம், வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், கல்யாணம் பண்ணோம், செத்து போனோம், செத்து போயிட்டு பாதாளத்துக்கு போகணும். இதுதான் மனிதனோட வாழ்க்கை. ஓகே, இதுதான் மனிதனோட அவங்களோட பிளான். ஓகே, பிசாசோட பிளான் மனிதனை இப்படி தான் கொண்டுட்டு போகணும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஏன்னா ஆண்டவரோட நோக்கம் இது இல்லை. ஓகே, நீங்கள் விளங்கிக்கணும், ஆண்டவரோட நோக்கம் இது இல்லை, இது பிசாசோட பிளான். ஓகே, ஸோ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஆவி செத்து போனதுனால மனிதனுக்கு, ஓகே, ஆண்டவர் அப்ரஹாமை சந்திக்கிறார். ஓகே, அப்ரஹாமை சந்திச்சு த ஸ்பிரிட் ஆஃப் த காட், ஓகே, மனிதனோட ஸ்பிரிட் செத்து போச்சு, பட் ஆண்டவரோட ஸ்பிரிட் இருக்க, ஹோலி ஸ்பிரிட் இருக்காங்க. ஓகே, ஆண்டவர் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறதுனால, நம்ம படைத்த மனிதர்கள் அவர் அவ்வளோ நேசிக்கிறதுனால, ஓகே, அவர் உதவிக்கு வந்தார். ஓகே, ஸோ பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிற எல்லா விஷயங்களும் ஆவியானவர் வந்தார்,
ஆவியானவர் போனார். ஓகே, ஏன்னா அவர் மட்டும்தான் இருக்கிறார், நம்ம கிட்ட ஆவி செத்து போச்சு. ஸோ ஆண்டவர் ஆபிரகாமை சந்திச்சு ஆபிரகாம் மூலியமா ஆண்டவரோட ஆவி அவங்கள வழி நடத்திட்டு வந்துச்சு. இந்த மனிதர்களை ஆபிரகாம்லேருந்து ஈசாக்கு, யாக்கோப்பு, அப்போ அந்த 12 கோத்திரங்கள், யாக்கோபோட பிள்ளைங்க எல்லாத்தையும் வழி நடத்திட்டு வராரு. சில நேரம் ஆண்டவரோட ஆவியானவர் கூட இருப்பார், சில நேரம் ஆண்டவர் போயிடுவார். காரணம், மனிதன் கூட ரொம்ப டைம் இருக்க முடியாது அவரால். ஏன்னா மனிதர்கள் இயல்பாவே பாவம். ஸோ அந்த பாவத்தோட இடத்துல ஆண்டவர் இருக்க முடியாது. ஸ்பிரிட் இருக்கு, ஹோலி ஸ்பிரிட் ஒன்று இருக்கு. ஹோலி ஸ்பிரிட் தான் தேவன். ஓகே, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பிரிட் செத்து போன ஸ்பிரிட். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வாசிச்சுக்கிட்டே வரோம். எல்லா கதைகளும் அப்படி தான் நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ இப்படி தான் ஆண்டவர் ஆவியானவர் வழி நடத்திட்டு வர்றார். இந்த மோசையோட கதை நம்ம படிக்கும் போது, ஓகே, மோசையோட நம்ம கதை படிக்கும் போது அவர் வந்து மலைக்கு மேலே ஏறி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். எதுக்கு அந்த கட்டளை கொடுத்தாரு? காரணம், அந்த ஸ்பிரிட்டை மறுபடியும் அதை வந்து பலப்படுத்துறதுக்காக. ஓகே, அந்த செத்து போன ஸ்பிரிட்டுக்கு மறுபடியும் பவர் கொடுக்கறதுக்காக, சார்ஜர் மாதிரி. ஓகே, ஏன்னா ஆண்டவர் நோக்கம் எல்லாமே இங்க போகக்கூடாது, இங்க வரணும். ஸ்பிரிட் உலகத்துக்கு ஆண்டவர் கூட அந்த ஹெவன் அங்க போகணும். ஓகே, ஸோ அதனால தான் ஆண்டவர் அவ்வளோ கட்டளை, 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்தாரு. காரணம், அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டை பலப்படுத்துறதுக்காக. ஓகே, அவங்களோட சரீரத்துல இருக்கிற அந்த சத்துருவோட ஷைத்தானோட ஆவியை விரட்டி நம்மளோட ஆவி, ஓகே, ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்த ஆவி அது உயிரோட வரணும், மறுபடியும் உயிரோட வரணும். அதனால தான் அந்த கட்டளை எல்லாம் கொடுத்தாரு. ஓகே, 10 கட்டளை நம்ம படிக்கிறோம். ஓகே, அது கூட நம்ம வந்து அதுக்கப்புறம் மனிதர்கள், மோசைக்கு அப்புறம் வாழ்ந்த மனிதர்கள், அவங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. மறுபடியும் பாவத்தில் விழுந்தாங்க. திருப்பி ஆண்டவர் மன்னித்து, திருப்பி ஆவியானவர் வந்து பலத்தை கொடுத்து மறுபடியும் வழி நடத்திட்டு வர்றாங்க. மறுபடியும் பாவத்தில் விழுகிறாங்க. ஓகே, ஸோ கடைசி வரைக்கும் அந்த ஸ்பிரிட், மனிதன் கிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிட் வந்து ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப பலவீனம். அந்த ஸ்பிரிட் வந்து வர முடியல, அது வந்து மீண்டு வர முடியல அந்த பாவத்திலிருந்து. ஓகே, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் தேவனாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஓகே, பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம், ஓகே, 30 வயசு வரைக்கும் அவர் வந்து பாடி அண்ட் சோல் அவர் இப்படி வாழ்ந்தார், மனிதன் போல 30 வயசு வரைக்கும். 30 வயசு. ஓகே, நான் சொல்லும் போது நீங்க நினைப்பீங்க, இல்லையா ஆண்டவர் ஸ்பிரிட்ல வந்தார். ஓகே, த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் வித் காட். ஓகே, ஜீசஸ்க்கு ஒரு ஸ்பிரிட் இருந்திருக்கு. அந்த ஸ்பிரிட் வந்து அவர் 30 வயசுல அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது the spirit of God came upon Jesus Christ. ஓகே, ஆண்டவர் மேல அந்த ஸ்பிரிட் வந்து இறங்குச்சு. ஓகே, அந்த ஸ்பிரிட் இறங்கும் போது, ஓகே, அதனால தான் ஆண்டவர் நம்ம வேதத்தில் படிக்கும் போது அவர் வந்து சொல்லுவார், the spirit of God is upon me சொல்லும் போது நிறைய பேருக்கு கோவம் வந்துச்சு. எப்படி, நீ வந்து மனிதன் தானே, ஆண்டவரோட அந்த பரிசுத்தமான ஆவியானவர் எப்படி உன்னோட உடம்புக்குள்ள வர முடியும், ஏன்னா நீ மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. ஓகே, ஸோ அந்த ஸ்பிரிட் இயேசு கிறிஸ்து வரும்போது, அதனால தான் அந்த ஸ்பிரிட் மூலிமா தான் அவர் வந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ண முடியுது. ஏன்னா தேவனோட ஸ்பிரிட் ஆண்டவர் மேலே இருந்தது, இயேசு கிறிஸ்து மேலே இருந்ததுனால. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த வசனம் நம்ம படிப்போம். நிக்கோடோமஸ் கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஜான் 3வது அதிகாரம், ஓகே, 3வது அதிகாரம் 3வது வசனம். ஓகே, நான் வாசிக்கிறேன். Jesus answered, I am telling you the truth. Okay, no one can see the kingdom of God unless he is born again. Okay, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து, I am telling you the truth, no one can enter the kingdom of God unless he is born again. மீண்டும் ஒருத்தன் பிறந்து வரணும், அப்பதான் வந்து பரலோகத்துக்கு, இந்த ஸ்பிரிட் உலகத்துக்கு, ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். அப்படி
அப்போ நிக்கோடமஸ் கேட்குறாரு, ஹவு கேன் அ க்ரோன் மேன் பி பார்ன் அகெயின்? ஓகே, எப்படி வந்து நம்மலாம் இப்போ வந்து நம்ம பெருசாகிட்டோம், நம்ம வளர்ந்துட்டோம், திருப்பி எப்படி பிறக்கிறது அப்படின்னு அவர் கேட்குறாரு. மறுபடியும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஐ எம் டெல்லிங் யூ த ட்ரூத், replied Jesus. No one can enter the kingdom of God unless he is born of water and of the Spirit. Okay, of the Spirit. அது விளங்கிக்கணும். A person is born physically of human parents. Okay, a person is born physically of human parents, but he is born spiritually of the Spirit. Okay, அப்படின்னா என்ன அர்த்தம்? Okay, a person is born physically of human parents. நம்ம வந்து நம்ம சரீரம் வந்து நம்ம தாய் தகப்பன்கிட்டேருந்து நம்ம பிறந்து வர்றோம். ஆனால் ஸ்பிரிச்சுவல், அங்கே வந்து தேவன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்பிரிட் மறுபடியும் செத்து போன அந்த ஸ்பிரிட் மறுபடியும் உயிரோட வரணும், மறுபடியும் பிறக்கணும். ஏன்னா அது செத்து போச்சு. ஓகே, நோ ஒன் கேன் என்டர் த கிங்டம் ஆஃப் ஹெவன் அன்லெஸ் ஹி இஸ் பார்ன் ஆஃப் த ஸ்பிரிட். அந்த ஆவி மறுபடியும் பிறந்து வரணும். ஸோ நம்ம அதை சொன்ன மாதிரி, ஓகே, ஆடாம் டைமில் அந்த ஸ்பிரிட் செத்து போச்சு. அதுக்கப்புறம் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் ஸ்பிரிட் செத்து போச்சு. இப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, அந்த ஸ்பிரிட் செத்து போனால் பரலோகத்துக்கு வர முடியாது. அப்போ அந்த ஸ்பிரிட் வந்து மறுபடியும் பிறந்து வரணும். ஓகே, அது நிக்கோடோமஸ் கிட்ட தேவன் சொல்கிறார். ஓகே, அடுத்து இன்னொரு வசனம் நம்ம வாசிப்போம். ஓகே, ஜேம்ஸ் 2வது அதிகாரம் 26. ஜேம்ஸ்னா தமிழில் வந்து யாக்கோப். ஓகே, யாக்கோப் 2வது அதிகாரம் 26 நம்ம வாசிப்போம். நீங்களும் அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, so then, ஓகே, ஜேம்ஸ் 2வது அதிகாரம் 26, sorry. So then, as the body without the spirit is dead, so also faith without action is death. Okay, அதுக்கு முன்னாடி பாருங்களேன். So then, as the body without the spirit is death. ஸ்பிரிட் இல்லைன்னா இந்த உடலுக்கு மரியாதை இல்லை, இந்த சரீரத்துக்கு அடையாளம் இல்லை, அர்த்தம் இல்லை. நம்ம சோல் வந்து கடைசியில் எங்கே போகுது? உங்களுக்குள்ள ஒரு சோல் இருக்கு, நான் அப்படி நம்ம சொல்கிறோமே. ஓகே, அந்த சோல், நமக்குள்ளே இருக்கிற சோல் வந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது அந்த சோல் எங்கே போகுது? ஓகே, பிகாஸ் இஃப் யுவர் பாடி இஸ் விதவுட் த ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் உங்கள் கூட இல்லைன்னா நீங்கள் அந்த சகா காலம் ஆண்டவர் படைத்தார அந்த சகா காலம் வாழ்கிறதுக்கு அங்கே போக முடியாது, பாதாளத்துக்கு தான் போகும். ஓகே, பாதாளத்தில் யாரு இருக்கா? சத்துரு, ஷைத்தான். ஓகே, ஸோ நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்பிரிட்காக தான் ஆண்டவர் வந்தார். ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து அவர் உயிரோடு இருக்கும் போது அவருக்குள்ள அந்த ஸ்பிரிட், த ஸ்பிரிட் ஆஃப் காட் வாஸ் வித் ஜீசஸ், பிகாஸ் ஜீசஸ் இஸ் காட். ஓகே, இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறதுனால ஃபாதர் வாஸ் வித் ஜீசஸ் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் வாஸ் வித் ஜீசஸ். ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்து வந்து இதுதான் நம்மளை காப்பாற்ற வந்திருக்கிறாரு, நம்மளோட ஸ்பிரிட்டை காப்பாற்ற வந்திருக்கிறாரு. நம்மளோட சரீரம் இப்போ பாவப்பட்ட இந்த சரீரம் எப்படி பார்த்தாலும் மண்ணுக்கு தான் போகும். ஓகே, ஏன்னா இது பாவப்பட்டுருச்சு. பட் நம்மளோட சோல், நமக்குள்ளே இருக்கிற அந்த நான், ஓகே, அதுக்காக தான் ஆண்டவர் வந்தார். ஓகே, 2வது மரணம் ஒன்று இருக்கு. ஸோ சுலபமாக சொல்லணுன்னா நம்மளுக்கு 2 மரணம் இருக்கு. ஒன்று இந்த பாடி, இன்னொன்று வந்து நம்மளோட சோல். நம்ம சோல் எங்கே போகுது? நம்ம ஆவி எங்கே போகுது? நம்ம ஆத்மா எங்கே போகுது? ஆவி வந்து தேவன்கிட்ட போயிடும். ஓகே, நம்ம வேதத்தில் அது வாசிக்கணும். ஆவி வந்து நம்ம செத்து போனால் நம்மளோட ஆவி, ஏன்னா தேவன் கொடுத்த ஆவி, அந்த ஆவி தேவன்கிட்டே போயிடும். பட் நம்ம அந்த ஆத்மா எங்கே போகும்? அதுக்கு 2வது மரணம். அந்த 2வது மரணம் தான் அந்த பாதாளம், நரகம். ஓகே, அந்த நரகம் வந்து
என்னன்னா, இந்த பூமியில தேவன் வேண்டாம் வேண்டாம்னு நம்ம போகும்போது, அந்த 2வது உலகத்துல நீங்க தான் ஆண்டவர் வேணான்னீங்களே, நீங்க தான் இயேசு வேண்டான்னீங்களே, அதனால வந்து நீங்க வந்து அங்க முடியாது. ஓகே. காரணம், நீங்க தான் வாழ்நாள் முழுதும் தேவன் வேண்டான்ட்டு சொல்றீங்க. அப்ப இறந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஏன் தேவன் தேவை? ஸோ தேவன் என்ன பண்ணிருவாரு, ஓகே நீ வாழ்நாள் முழுதும் வேண்டான்ன, ஓகே அதே தான் கன்டின்யூ ஆகும். அந்த ஆத்துமா எங்க போகுது? பாதாளத்துக்கு போகுது. அந்த பாதாளத்துல சௌரியமா இருக்காது. அந்த பாதாளம் வந்து ரொம்ப சொகுசா இருக்காது. ஓகே. இந்த உலகத்துல நம்ம பட்ட அவமானங்கள், பட்ட கஷ்டங்கள், ஓகே இதை விட 100 மடங்கு 1000 மடங்கு மோசமானது. காரணம், அங்க ஆண்டவரோட நன்மை இருக்காது. அங்க யாருமே அழகா இருக்க மாட்டாங்க. அங்க யாருமே வந்து ஆரோக்கியமா இருக்க மாட்டாங்க. ஓகே. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடம். ஓகே. அந்த இடத்துக்கு போகக்கூடாது யாருமே. அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்குனாரு. ஓகே. இந்த பூமியில நீங்க சொகுசா வாழ்றதுக்காக இல்லை, அந்த மரணத்துக்கு, அந்த 2வது மரணத்துக்கு யாரும் போயிடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் வந்தார். புரியுதுங்களா? ஸோ இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பிரிட்டை, நமக்குள்ள இருக்கிற செத்து போன அந்த ஸ்பிரிட்டை அவரை காப்பாற்ற வந்திருக்கிறார். திருப்பி அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட்டுக்கு சார்ஜர், ஓகே சார்ஜ் பண்ண வந்திருக்கிறார். திருப்பி பிறக்க வைக்கிறார். ஓகே. அந்த ஸ்பிரிட் எப்படி பிறக்கும்? வேதத்துல பார்ப்போமே. மெத்தியூ 4வது அதிகாரம் 4வது வசனம். நிறைய வசனங்கள் தான் போகுது இன்னைக்கு. ஓகே. மெத்தியூ 4வது அதிகாரம் 4வது வசனம். But Jesus answered, okay, the scripture says, man cannot live on bread alone, but needs every word that God speak. புரியுதுங்களா? But Jesus answered, the scripture says, man cannot live on bread alone, but needs every word that God speak. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு? மனிதன் வந்து அப்பம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, அப்படின்னா உணவு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அவன் உயிர் வாழ முடியாது. அது வந்து இந்த பூமியில இல்லை. ஓகே. பூமியில வந்து நம்மளுக்கு தெரியும் சாப்பாடு ரொம்ப முக்கியம். பட் தேவன் அங்கே என்ன சொல்றாரு? நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களோட ஸ்பிரிட்டுக்கு, உங்களோட ஆவிக்கு சாப்பாடு இல்லையே. ஸோ எவ்வளோதான் நீங்க சாப்பிட்டாலும் அந்த ஆவிக்கு சாப்பாடு இல்லை. அதனால அவன் செத்து போவான்னா அந்த 2வது மரணத்துக்குள்ள அவன் போவான். பட் எப்படி அவன் காப்பாற்றப்படுவான்னா, எவ்ரி வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவரோட வசனத்தினால தான் அவன் காப்பாற்ற முடியும். அதுதான் அந்த ஸ்பிரிட்டோட உணவு. ஓகே. இப்போ அந்த போத்தைக்குள்ள நம்ம அந்த கதைக்கே வருவோம். அந்த போத்தைக்குள்ள இப்போ எல்லாமே வந்து உள்ளுக்கு அழுக்கு தண்ணி உள்ளுக்கு இருக்கு. ஓகே. சத்துருவோட அழுக்கு தண்ணி அந்த போத்தைக்குள்ள இருக்கு. இப்போ அந்த போத்தையை சுத்தப்படுத்தணும். அப்ப ஆண்டவரோட அந்த பரிசுத்தமான தண்ணி அந்த போத்தையை ஃபில் பண்ணணும். ஓகே. இந்த அழுக்கு தண்ணிலாம் வெளியே ஊற்றி உள்ளுக்கு அந்த லிவிங் வாட்டர், அந்த தண்ணி, ஓகே பரிசுத்தமான தண்ணி உள்ளுக்கு நுழையணும். அப்பதான் அந்த அந்த போத்தை வந்து சுத்தமாகும். அப்படிதான் நம்மளோட உடல் கெட்டதெல்லாம் வெளியாகி ஆண்டவரோட பரிசுத்தமான ஆவி உள்ளுக்கு நுழையணும். அப்ப நம்மளுக்கு ஆண்டவரோட வார்த்தை தேவைப்படும். அதுதான் அதோட உணவு. அந்த ஸ்பிரிட்டுக்கு அதுதான் உணவு. நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவரோட வார்த்தையை படிக்கிறோமோ, எவ்வளவு தூரம் ஆண்டவரோட வார்த்தையில நம்ம தியானிக்கிறோமோ, அதுதான் நம்மளோட ஸ்பிரிட்டுக்கு உணவு. நம்ம வயசாகலாம், நம்மளோட பாடி கொராப்டட் பாடி, இட் வில் டை. ஓகே. அது வந்து பலவீனமா அடையும். பட் அந்த ஸ்பிரிட் எப்பயுமே பலமா இருக்கும். காரணம், அது வந்து ஆண்டவரோட வார்த்தையில வளர்ந்த ஸ்பிரிட். ஸோ அந்த ஸ்பிரிட் தான் தேவனுக்கோட கிங்டம், பரலோகத்துக்கு அந்த ஆண்டவர் கொடுக்குற அந்த சகா காலம், அந்த பரிசுக்கு தகுதியானது. ஓகே.
இன்னொரு வசனம். ஓகே, நிறைய வசனம் போகுது இன்னைக்கு. கடைசியாக ஒரு வசனம், ரோமன்ஸ் 8வது அதிகாரம். ஓகே, ரோமன்ஸுக்கு போகும். ஓகே, ரோமன்ஸ் 8வது அதிகாரம் 8லேருந்து நம்ம வாசிப்போம். 8லேருந்து 11 வரைக்கும். ஓகே, படிக்கிறேன். Those who obey their human nature cannot please God. ஓகே, நம்ம இந்த சரீரம், இந்த பாடியில் இருக்கிறதுனால இந்த பாடிக்கு நிறைய பாவங்கள் இருக்கு. ஓகே, ஏன்னா சத்துரு உள்ளுக்கு நுழைஞ்சிட்டான். சத்துரு உள்ளுக்கு நுழைஞ்சதுனால அவன் வந்து நம்மளுக்கு விதவிதமான ஆசைகள், விதவிதமான பாவங்களை அவன் கொடுப்பான். ஓகே, நார்மலாக சத்துரு வந்து அவன் வந்து தாட் தான் கொடுப்பான். அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஐடியா மட்டும் தான் கொடுப்பான். எப்படி ஆடாம் தோட்டத்தில் ஏவாளுக்கிட்ட போயிட்டு ஓகே அந்த விஷயத்த சொன்னது போல் நம்ம காதில் வந்து சொல்லுவோம். ஓகே, நம்ம காதுகிட்ட அந்த தாட்டை கொடுப்போம். பாவத்தை செய்யறதுக்கு, விபச்சாரம் பண்ணுறதுக்கும், ஓகே நம்ம வந்து அசுத்தமாக பேசுறதுக்கும், மற்றவங்களை வெறுக்கிறதுக்கும், மற்றவங்க கூட சண்டை போடுறதுக்கும், ஓகே அவ்வளோ பாவங்கள் சத்துரு கொடுக்குறான். ஸோ those who obey their human nature cannot please God. cannot, அவருக்கு அது வந்து அவரு cannot please God. ஓகே, தமிழ் சொல்றது. பட் யூ டு நாட் லீவ். இப்போ அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் போது, ஆண்டவரோட ஆவி உங்களுக்குள்ள உதவி செய்யும் போது உங்களோட ஆவி பலப்படுது. ஓகே, உங்களோட தனிப்பட்ட ஆவி பலப்படுது. But you do not live as your human nature tells you. Instead, you live as the Spirit tells you to. Okay? So, in fact, God's Spirit lives in you. அப்படின்னா உங்க ஆவி செத்து போச்சு. இப்போ தேவனோட ஆவி உங்க கூட இருக்கும் போது உங்களோட சரீரத்தோட பாவத்தை நீங்க செய்ய மாட்டீங்க. ஓகே, பிகாஸ் you will live as the Spirit tells you. ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதுதான் உங்களோட ஸ்பிரிட் செய்யணும்னு ஆசைப்படும். ஓகே, ஸோ நீங்க வந்து உங்களோட ஸ்பிரிட் வந்து நம்ம வேதத்தை படிக்கும் போது நம்மளுக்கு புரியுது, நம்ம ஸ்பிரிட் செத்து போச்சு, அந்த ஸ்பிரிட்டுக்கு வந்து உயிர் வேணும். அந்த உயிர் இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. ஸோ நம்ம இப்போ அதனால தான் வேதத்தில் நம்ம படிக்கிறோம், வாக் இன் த ஸ்பிரிட். ஆவியானவர் வாழ்க்கையில் வாழுங்க. ஓகே, ஆவியில் வாழுங்க. பிகாஸ் இந்த சரீரம் போயிடும், ஆவி உயிரோடு இருக்கும். அந்த ஆவிக்கு பலமே இந்த பைபிள் தான், ஆண்டரோட வார்த்தை தான் அதுக்கு உணவு. ஓகே, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் போது அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் எப்படி வாழ்றது. ஓகே, அந்த ஆவி வந்து பலப்படும். ஓகே, அந்த ஆவி பலப்படும். அப்போ சத்துரு உங்ககிட்ட நுழைய முடியாது. சத்துரு வந்து உங்களை ஏமாற்ற முடியாது. ஸோ சத்துரு நம்மளை ஏமாத்தாத இருக்கணும்னா நம்ம வேதம் தேவை, நம்மளுக்கு பைபிள் தேவை, ஆண்டோட வசனங்கள் தேவை. ஓகே, இல்லைன்னா சத்துரு வந்து சுலபமாக வந்து நம்மளை ஏமாத்திட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்து நம்ம நம்பும் போது ஓகே கடைசியான ஒரு வசனம், இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எஃபிஷியன்ஸ் 1வது அதிகாரம் 13. எஃபிஷியன்ஸ் எபிசியர் ஐ திங்க் தமிழில் 1வது அதிகாரம் 13வது வசனம். இது வந்து கடைசி. ஓகே, and you also became God's people when you heard the true message, the good news that brought you salvation. Okay, you also become God's people when you heard the true message, that good news that brought you salvation. ஸோ ரட்சிப்பு பற்றி போதனையை நீங்கள் கேட்கும் போது யூ பிகம் காட்ஸ் பீப்புள். ஓகே, அடுத்தது யூ பிலீவ் இன் ஜீசஸ், இன் கிரைஸ்ட். ஓகே, நீங்கள் அது கேட்கும் போது நீங்கள் தேவன் மேலே, இயேசு கிறிஸ்து மேலே அந்த விசுவாச வைக்கும் போது, and God put his stamp of ownership on you by giving you the Holy Spirit that he promised. Okay, எவ்வளோ பயங்கரமான வசனம் பாருங்க. ஓகே,
And you also become God's people when you heard the true message, the good news that brought you salvation. You believe in Christ, and God put His stamp of ownership on you by giving you the Holy Spirit He had promised. நீங்க இயேசு கிறிஸ்து நம்பும் போது, ஓகே, நீங்க இந்த ரட்சிப்போட போதனை எல்லாம் நீங்க கேட்கும் போது, நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது, ஓகே, அவரு ஸ்டாம்ப் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னா முத்திரை குத்துறாரு. இது என் பையன் தான், இது என் பொண்ணு தானே அவரோட முத்திரையை குத்துறாரு. இது என்னோட ஜனம் அப்படின்னு அவர் நம்மளை சீல் பண்றாரு. சீல் வித் த ஹோலி ஸ்பிரிட். ஓகே, அண்ட் காட் கிவ்ஸ் ஹோலி ஸ்பிரிட். ஓகே, நம்ம நம்பும் போது நம்ம நிறைய பாட்டு பாடணும், அப்பதான் ஆவியானவர் வருவார். இல்லை நம்ம நிறையா நல்லது பண்ணணும், அப்பதான் ஆவியானவர் வருவார். அல்லது நம்ம நிறைய பிரசங்கம் பண்ணணும், இல்லை நிறைய பிரசங்கத்தை கேட்கணும், அப்பதான் ஆண்டவர் வருவார். இல்லை, நீங்க அந்த போதனையை கேட்கும் போது, நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது, God will send His Holy Spirit in you. புரியுதுங்களா? He will stamp His ownership on you. ஓகே, நீங்க தேவனோட பிள்ளையா மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் குத்துனா குத்துனது தான், அது யாருமே அழிக்க முடியாது. புரியுதுங்களா? தேவன் அவரோட ஸ்டாம்பை, ஓகே, அவரோட முத்திரையை உங்க மேல குத்தும் போது யாராலையும், அந்த முத்திரையை யாராலையும் அழிக்க முடியாது. ஓகே, என்னென்னமோ மனிதர்கள் சொல்லலாம், பட் அந்த முத்திரை தேவன் ஒருவடி தான் குத்துவார். குத்திட்டா அவர் அழிக்க மாட்டார். அவரோட ஆவியானவர் உங்க கூடவே இருந்து சகா காலம் உங்க கூட வழி நடத்துவார், சகா காலம் உங்க கூட இருப்பார். அதுதான் காஸ்பல் மெசேஜ். ஓகே, அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். உங்களோட ஸ்பிரிட்டை ஆண்டவர் மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுத்து. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய வசனங்கள் படிச்சுட்டோம். ஓகே, கண்டிப்பாக சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும், சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். பட் ஓகே, கீழே காமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா வீடியோவுக்கும் நான் காமெண்ட் கேட்பேன், யாரும் காமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஆமேன் அப்படின்னாச்சும் காமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரியும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு புரியுது. ஸோ அடுத்த வாய்ப்பு கிடைச்சா இன்னும் இதை பற்றி இன்னும் விலாவரியாக நம்ம படிக்கலாம். ஓகே, ஏன்னா இப்போவே நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆண்டவர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஓகே, இன்னும் நிறைய வசனங்கள் நம்ம பார்க்கணும். ஓகே, கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக தான் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, காரணம் இந்த டாபிக்ல இருக்கிறது எல்லாமே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு 2வது மரணத்திலிருந்து அவர் காப்பாற்ற வந்திருக்கிறார். அந்த 2வது மரணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு பலி இல்லை. ஓகே, அங்க போனது தான். ஸோ அதுலேருந்து தான் ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற வந்திருக்கிறாரு. அந்த அவர் எதுக்காக மனிதனை படைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறணும். ஓகே, மனிதன் சகா காலம் வாழ்றதுக்காக தான் ஆண்டவர் படைத்தார், அந்த நோக்கம் நிறைவேறணும். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்குள்ள மெசேஜ். ஓகே, இன்னும் நிறைய இருக்கு நம்ம பேச போறது. ஓகே, இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த பைபிள் ஸ்டடிக்கு வரட்டும். ஓகே, அவங்களுக்கும் சில விஷயங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுலபமாக நான் சொல்ல பார்க்குறேன். ஓகே, இந்த ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்கள் கேட்கும் போது ஆண்டவரோட ஜனமாக நீங்கள் மாறுவீங்க. அவர் முத்திரை குத்துவார், சகா காலம் அவர் கூட நீங்கள் வாழ முடியும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களும் ரட்சிப்புக்குள்ள வரணும். உங்கள் குழந்தைங்க அவங்களும் ரட்சிப்புக்குள்ள வரணும். ஏன்னா சகா காலம் அவங்க கூட நம்ம இருக்கலாம். ஓகே, ஏன்னா நம்மளுக்கும் நம்ம வீட்டிலையும் நிறைய பேர் நம்மளை விட்டு போயிட்டாங்க. என் தம்பியே இறந்து போயிருக்காங்க. ஓகே, சகா காலம் நம்ம அவங்க கூட வாழணும். ஓகே, ஸோ ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது
திருப்பி இந்த ரட்சிப்பை பற்றி இன்னும் நம்ம வேற வேற வசனங்கள் புரட்டி பார்ப்போம். ஓகே, தேவன் எப்படி வழி நடத்துறாருன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். தேங்க்யூ. கண்டிப்பாக சில வார்த்தை அங்கங்கே விட்டுருப்பேன். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு தமிழ் அவ்வளோ சரளமாக வராது, அங்கங்கே சில வார்த்தைகள் விட்டுருப்பேன், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங். காட் பிளஸ் யூ. ஓகே, அடுத்த வீடியோவுக்கு நீங்கள் வாங்க, உங்களை எல்லாத்தையும் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் பார்க்கும் போது தான் எனக்கு இன்னும் நிறைய படிச்சுட்டு நிறைய சொல்லலான்னு ஒரு ஆசை வருது. ஓகே, தேங்க்யூ ஃபார் கம்மிங். காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே.